ஹலோ கைஸ். அதாவது இன்னைக்கு நம்ம நாட்டில் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கிலும் தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. நம்ம பாரத பிரதமர் கூட அடுத்த ஒரு வருடத்திற்கு தங்கம் யாரும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தங்கம் எதற்கு மக்கள் இவ்வளவு அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? அது ஏன்னு என்னைக்காச்சும் எல்லோரும் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி வந்திருக்கும். இதுக்கு தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க மக்கள். அது இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 40,000 வருடங்களாகவே அந்த உலகத்தில் எல்லாருமே தங்கத்துக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த தங்கம் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன் மனிதன் அதுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறான்? இதை யாராச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு உலோகம் தானே, இட் இஸ் ஜஸ்ட் அ மெட்டல். அந்த மெட்டலுக்கு எதுக்காண்டி மக்கள் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க? வெள்ளி இருக்குது, இரும்பு இருக்குது, எல்லாம் மேலும் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அதுக்கு அந்த உலோகத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க மக்கள்? இதை என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? அதற்கான பதிலை நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தலான் இருக்கேன். எதனால் தங்கம் இவ்வளவு விலை உயருதுன்னா, அதுக்கு ஒரே ரீசன், தங்கம் துரு பிடிக்காதுங்க. ஆமாம், இரும்பு மாதிரியோ இல்லை மற்ற உலோகங்கள் மாதிரியோ வெள்ளி மாதிரியோ தங்கம் துரு பிடிக்காது. அது காற்றோடையோ தண்ணியோட சேர்ந்துச்சுன்னா அது துரு பிடிக்காது. நீங்கள் கடல் கடையில் 1000 ஆண்டுகள் போட்டு வச்சாலும் அது வாசம் பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இதுதான் அதோடைய காரணம். அந்த தங்கம் இன்றைக்கி எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. கோல்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 கிராம், அதாவது 1 பவுன் 1,00,000க்கும் மேலே போயிடுச்சு. 1 பவுன் வாங்கணும்னா இன்றைக்கி சாதாரண ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்பில் இருக்க ஒரு எம்ப்ளாயியோட சேலரி 15,000 அவனுடைய அந்த 1 மாத சம்பளத்தை 1 கிராம் தங்கத்துக்கு, 1 கிராம்னா ஒரு சிறிதளவு, ஒரு சின்ன ஒரு இதுக்கு அவனோட 1 மாத சம்பளத்தை கொடுக்குற நிலைமைக்கு வந்துடும். இன்றைக்கி கல்யாணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த தங்கம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 பவுன் எடுக்கனா கூட அதுக்கு ஒரு 10 லட்சம், 10 லட்சத்துக்கு மேலே தேவைப்படுது. இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட். இதுக்கு தங்கம் எல்லாராலையும் விரும்புகிற ஒரே காரணம், அது குரு பிடிக்காது, பாசாம் பிடிக்காது. இதுதான் அதோட காரணம். மேலும் தங்கம் அது ஒரு சின்ன கிளிட்டர், அதில் ஒரு பளபளப்பும் தன்மை இருக்கிறதுனால, அது ஒரு மஞ்சளாக இருக்கும் தன்மையினால் மக்கள் அது ஒரு மங்களகரமான பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் அது மஞ்சள் கயிறுக்கு பதிலாக ஒரு தாலியாக அதை மக்கள் இந்த தமிழகத்தில் ஒரு பாரம்பரியமாக அவங்களோட ட்ரெடிஷ்னலில் இது ஒரு அங்கமாக இந்த தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. மேலும் அது கிடைக்கிறது, இது இன்னொரு காரணம், அதோட விலை உயர்வதற்கான காரணம், அதோடைய உற்பத்தி இடம் ரொம்ப கம்மி. அதை பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மிக பெருசாக இருக்கிறனாலையும் அது கிடைக்கிறது சின்ன சின்ன துகள்கள் மாதிரி தான் கிடைக்கிது. அதனால தான் அதோடைய விலை காரணம். ஒரு பொருளுடைய கிடைக்கும் இது எப்படி சொல்கிறதுனா, அதோடைய உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதோடைய விலையும் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, அதை எளிதில் அதை கம்பியாக மீன் அதை ஒரு தங்கத்தை எளிதில் உரிக்கிடலாம். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக நம்ம மூவ் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை எளிதியாக உருக்க முடியும். ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரியும் அதை பல மீட்டர்களுக்கு நம்மளால் இழுக்கவும் முடியும் உருக்கி. இதன் காரணமாக தான் தங்கத்தோடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. இது எல்லா நாட்டிலையும் பொருளாதாரத்தில் மிக ஒரு முக்கிய தூணாக இந்த தங்கம் விளங்குது. மனிதன்தான் ஒரு பொருளுக்கு மதிப்பு கொடுக்குறான். பணமாக இருந்தால் அது மற்றவங்க சாதாரண மனிதர்கள் கணக்கு அது ஒரு பேப்பர். ஆனால் தங்கம் அது ஒரு உலோகம் தான். அந்த உலோகத்திற்கு மனிதன் தான் மதிப்பு கொடுத்துருக்கிறான். இரும்பும் இருக்குது, வெள்ளியும் இருக்குது. அதுக்கு மனிதன் தான் மதிப்பு கொடுக்குறான். இரும்பு நிறையா இருக்குது, ஆனால் அதற்கு மதிப்பு குறைவு தான். தங்கம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அதற்கு மதிப்பு கூட. ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வீடியோ. எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். மேலும் உங்களுக்கு இது போன்ற ஏதாவது இதுவரைக்கும் உலகத்தில் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத பல விஷயங்களுக்கான சந்தேகங்களை இதில் பதிவிடுங்க, கேளுங்க. இது என்னுடைய முதல் வீடியோ தான், அதனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. நன்றி.